ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு சூப்பர் பிரைம். ஆங்கிள் பைசெக்டார் தியரம் பார்க்கலாம். ஸ்டேட்மெண்ட் பாருங்க. The internal bisector of an angle of a triangle divides the opposite side internally in the ratio of the corresponding sides containing the angle. அதாவது இப்போ ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரையாங்கிளில் நமக்கு எத்தனை ஆங்கிள் இருக்கும்? 3 ஆங்கிள் இருக்கும் இல்லையா? அதில் ஏதாவது ஒரு ஆங்கிளை நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ ஏ அப்படின்ற இந்த ஆங்கிள் எடுத்துக்கிறோன்னா, இப்போ நான் இதுக்கு ஆங்கிள் பைசெக்டார் வரைகிறேன்னா, அப்போ என்ன ஆகும்னா இங்கே இருக்கிற ஆங்கிளை அது ஈக்குவல் ஆஃபாக பிரிக்கும். ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க, இன்டர்னல் பைசெக்டார். ஸோ இங்கே பாருங்கள், இதை நான் இப்போ இப்படி ட்ரா பண்ணிட்டேன். இன்டர்னல் பைசெக்டார் இது என்ன ஆகும்னா இங்கே இருக்கிற ஆங்கிளை ஈக்குவல் ஆஃபாக பிரிக்கும். ஏன்ற ஆங்கிளில் நமக்கு 50 டிகிரி இருக்குன்னா, இப்போ ஆங்கிள் பைசெக்டார் ட்ரா பண்ணோன்னே இங்கேருந்து இது வரைக்கும் 25 இருக்கும், இங்கேருந்து இது வரைக்கும் 25 இருக்கும். ஸோ ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா இதை ஆங்கிள் 1ன்னு எடுத்துக்க போகிறேன். அப்போ இதுவும் என்னவாக தான் இருக்கும்? ஆங்கிள் 1ஆக தான் இருக்கும். இப்போ இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, இதுக்கு வந்து நான் டி அப்படின்னு நேம் கொடுத்துக்கிறேன். இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டிவைட்ஸ் தி ஆப்போசிட் சைட் இன்டர்னலி இந்த ரேஷியோ அப்படின்னா, இப்போ நம்ம ஆங்கிள் பைசெக்டார் இதுக்கு தான் ட்ரா பண்ணியிருக்கோம், ஏக்கு. அப்போ அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்க சைடு எது? இந்த சைடு தானே, இந்த பிசி அப்படின்ற சைடு. இதை வந்து என்ன பண்ணுதுன்னா டிவைட் பண்ணுதான். ரேஷியோ அப்படின்னு சொல்லுவது ஃப்ராக்ஷனில் எழுத போகிறோம். இந்த சைடை எப்படி எழுதலாம்? பிடி பை டிசி ஆர் சிடி அப்படின்னு எழுதலாம். பிடி பை சிடி அப்படின்னு எழுதலாம். இது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆங்கிள் கண்டைனிங் தி ஆங்கிள்னா, இப்போ இதுதான் இந்த ஏ அப்படின்றது தான் ஆங்கிள் இருக்கு இல்லையா, அதுக்கு கரஸ்பாண்டிங் சைட்ஸ் உடைய ரேஷியோக்கு இது வந்து ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு கரஸ்பாண்டிங் சைட்ஸ் உடைய ரேஷியோ அப்படின்னா, கரஸ்பாண்டிங் சைடு வந்து ஏபி அண்ட் ஏசி. அதாவது இந்த ஆங்கிளுக்கு கண்டெயின் பண்ணியிருக்கிற சைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏபியும் இந்த ஏசியும் தான். அப்போ ஏபி பை ஏசி எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, பிடி பை சிடிக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். சரி, இப்போ நம்ம கிவன்ல எழுதிக்கலாம். இன் ட்ரையாங்கிள் ஏபிசி AD is the internal bisector அப்படின்னு எழுதிக்கலாம். சரி, இப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ண போறோம்? இப்போ தானே சொன்னேன், இங்க பாருங்க, BD by CD எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏபி பை ஏசிக்கு ஈக்குவலாக இருக்கணும். இப்போ கரஸ்பாண்டிங் சைட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரஸ்பாண்டிங் சைட்ஸ் அப்படின்னா, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பிடி எடுத்திருக்கோன்னா அதுக்கு கரஸ்பாண்டிங் சைட் ஏபி தான் நம்ம எடுக்கணும். அதுதான் கரஸ்பாண்டிங் சைட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா இங்கே ஏசி, சிடிக்கு கரஸ்பாண்டிங் சைட் இந்த ஏசி. இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் பார்க்கலாம். நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, சியிலேருந்து ஒரு லைனை வந்து ட்ரா பண்ண போகிறோம். அந்த லைன் வந்து ஏபிக்கு பேரலாக இருக்கணும். ஸோ நான் இப்போ இது வந்து டாட்டட் லைனாக போட்டுக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா ஏபிக்கு பேரலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இந்த ஏடி இருக்கு இல்லையா, இந்த ஏடியிலேருந்து நான் இதை எக்ஸ்டெண்ட் பண்ணி இதில் வந்து ஜாயின் பண்ண போகிறேன். இந்த சியிலேருந்து வருது பார்த்தீங்களா, இது வந்து இந்த ஏடியிலேருந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறது எங்கே மீட் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, இ அப்படின்ற பாயிண்டில் மீட் பண்ணோம். ஸோ நான் இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல நான் இ அப்படின்னு போட்டுக்கிறேன். இப்போ என்ன பண்ணுமோ அதை தான் இப்போ கன்ஸ்ட்ரக்ஷனில் நான் எழுத போகிறேன். ட்ரா எ லைன் த்ரூ சி பேரலல் டு ஏபி. ஓகே, ஸோ எழுதிக்கலாமா? ட்ரா எ லைன் த்ரூ சி பேரலல் டு ஏபி. ஏபிக்கு பேரலாக சியிலேருந்து ஒரு லைனை நம்ம ட்ரா பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, எக்ஸ்டெண்ட் ஏபி, ஏபியிலேருந்து எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறேன். அதை எழுதிக்கலாம். ஏடி, எக்ஸ்டெண்ட் ஏடி, ஏடியை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறேன். டு மீட் த லைன், இது வந்து என்ன எங்கே மீட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சியிலேருந்து வருது பார்த்தீங்களா, அதை வந்து இன்ற பாயிண்டில் மீட் பண்ணுது. அப்போ எப்படி எழுதலான்னா, டு மீட் லைன் த்ரூ சி அட் இ. இப்போ பாருங்க, நமக்கு இங்கே ஏபிடி அப்படின்ற ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. அதே மாதிரி இசிடி அப்படின்ற ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. இந்த 2 ட்ரையாங்கிளும் நம்ம எடுத்துக்கலாம். இன் ட்ரையாங்கிள் ஏபிடி அண்ட் ட்ரையாங்கிள் இசிடி.
ஓகே, சரி. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இது 2 ட்ரையாங்கிளையும் நம்ம சிமிலர் ட்ரையாங்கிள் அப்படின்னு ப்ரூவ் பண்ண போகிறோம். அதுக்கு 2 ஆங்கிள் ஈக்குவலாக இருந்தாவே அது சிமிலர் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஏபிடியில் ஆல்ரெடி இது வந்து ஆங்கிள் 1ன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து பேரலல் லைன். ஸோ பேரலல் லைனில் குறுக்கில் ஒரு லைன் வந்தால் அதை நம்ம டிரான்ஸ்வர்சல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இஏ அப்படின்ற ஒரு டிரான்ஸ்வர்சல் இருக்குது. அப்படி இருக்கும்போது இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வர ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்கும். அது 2 பேரலல் லைனில் இப்போ குறுக்கில் கிராஸில் ஒரு லைன் வந்தால் அதை தான் நம்ம டிரான்ஸ்வர்சல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி இசட் ஷேப்பில் நமக்கு இருக்கும். ஆர் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இசட் ஷேப்பில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இதில் இப்போ இந்த இசட் ஷேப் எடுத்துக்கோங்க. இப்போ இது உள்ளே இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ இது சிம்பிளாக சொல்லணும்னா இப்போ பாருங்கள், நான் இப்படி வரைஞ்சிருக்கேன். இதில் பாருங்கள் இப்படி வந்திருக்குல்ல, அப்போ இங்கே இருக்கிற ஆங்கிள் அதே மாதிரி இங்கே இருக்கிற ஆங்கிள், இந்த 2 ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்கும். இது என்னென்னு சொல்லுவாங்கன்னா அல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஜட் ஷேப்லேயும் இருக்கலாம், இல்லை என் ஷேப் இப்படி கூட வரலாம். அப்போ இங்கே இருக்கிற ஆங்கிள் இருக்கிற ஆங்கிள். ஸோ இது என்னன்னு சொல்லுவோம்னா அல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதே தான் இப்போ இங்கே பாருங்கள், நமக்கு இங்கே ஜட் ஷேப்பில் இருக்கா, அப்போ இங்கே இருக்கிற ஆங்கிளும் நமக்கு ஈக்குவலாக தான் இருக்கும். இதுதான் அல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இது வந்து ஆங்கிள் 1ஆக இருந்தால் கண்டிப்பாக இதுவும் ஆங்கிள் 1ஆக தான் இருக்கும். சரி, இப்போ நம்ம எப்படி எழுதலாம்னா இப்போ இந்த ஏ வந்து நடுவில் வர மாதிரி எழுதணும். ஏ நடுவில் வர மாதிரி எழுதிக்கலாமா? ஸோ ஆங்கிள் ஏ அப்படின்னு நான் போட்டுக்கிறேன். அப்போ மற்ற 2யும் நம்ம 2 சைடு போட்டுக்கலாம். இங்கே பி, இங்கே டின்னு போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் பிஏடி. ஸோ பிஏடி ஏ நடுவில் வந்துடுச்சு. ஸோ இதை நீங்கள் எப்படி எழுதலாம்னா பிஏடினும் எழுதலாம், பிஏஇனும் எழுதலாம். ரெண்டுமே சேம் தான். ஸோ இந்த ஆங்கிள் வந்து ரெண்டுத்துக்குமே சேம் தான். பிஏடினும் சொல்லலாம், இது எக்ஸ்டெண்ட் பண்ணி இ வரைக்கும் இருக்குது, எப்படி வேணாலும் சொல்லலாம். ஸோ பிஏடி இது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், நமக்கு இ வந்து நடுவில் வர மாதிரி எழுதணும். ஸோ இதில் பாருங்கள் இ நடுவில் போட்டுக்கோங்க. அப்போ இந்த சியும் டியும் இந்த 2 சைடும் போட்டுக்கோங்க. இது ரெண்டுமே நமக்கு என்னவா இருக்குது, ஆங்கிள் 1ஆ இருக்கு. இப்போ ரீசன்ல என்ன எழுதணும்னா அல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள் அப்படின்னு எழுதலாம். இப்போ இன்னொரு ஆங்கிளும் ஈக்குவல்னு சொல்லிட்டு இது ரெண்டும் நம்ம சிமிலர் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லலாம். இப்போ பாருங்க, இப்போ நம்ம இப்படி எடுத்தோம் இல்லையா ஜெட்டை, இப்போ இது ரிவர்ஸில் பாருங்கள், இதுவும் ஒரு இசட்டு ஆர் என் மாதிரி தானே இருக்குது. அப்போ இங்கே வர ஆங்கிளும் ஈக்குவலாக தான் இருக்கும். இதுவும் நமக்கு ஜெட் ஆர் என் ஷேப்பில் இருக்குது. அப்போ இங்கே இருக்கிற ஆங்கிளும் ஈக்குவலாக தான் இருக்கும். இதுவும் அல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள் தான். அப்போ இதை வந்து நம்ம 2ன்னு எடுத்துக்கலாம். அப்போ இதுவும் நமக்கு என்னவா இருக்கும், 2ஆக தான் இருக்கும். ஸோ எப்படி எழுதலாம், இப்போ பி வந்து நடுவில் வர மாதிரி எழுத போகிறோம். ஸோ இப்போ நான் பி வந்து நடுவில் வர மாதிரி போட்டுக்கிறேன். இப்போ ஏவையும் டியையும் நான் 2 சைடு போட்டுக்கிறேன். அதே மாதிரி இப்போ இங்கே சி வந்து நடுவில் வர மாதிரி எழுதணும், நான் சி இங்கே போட்டுக்கிறேன். அப்போ இந்த இயையும் டியையும் 2 சைடு நான் போட்டுக்கிறேன். ஓகே, இது வந்து ஆங்கிள் 2. இதே ரீசன் தான் எழுத போகிறேன், அல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள். ஓகே, இப்போ 2 ஆங்கிள் ஈக்குவல்னு சொல்லி ப்ரூவ் பண்ணியாச்சு. இது 2 மட்டும் தான் நம்ம ப்ரூவ் பண்ணுமானா, நீங்கள் பார்த்தீங்கன்னா இது எந்த மெத்தடில் வேணாலும் நம்ம ப்ரூவ் பண்ணலாம். ஸோ இந்த 2 ஆங்கிள் கூட நம்ம சொல்லலாம். இதை வந்து என்னென்னு சொல்லணும்னா வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நீங்கள் இது கூட நீங்கள் ப்ரூவ் பண்ணிக்கலாம். நம்ம இது 2 மட்டும் எடுத்துக்கலாம் போதும். ஸோ இந்த 2மே வச்சு நம்ம இந்த 2 ட்ரையாங்கிளும் சிமிலர் ட்ரையாங்கிள்னு சொல்லலாம். ஆனால் ஆர்டர் கரெக்டாக இருக்கானா பார்க்கணும். இப்போ ஏ பார்த்தீங்கன்னா இங்கே சென்டராக இருக்குது. அப்போ இங்கே ஏவும் ஈயும் ஈக்குவல்னு சொல்லும் போது இங்கே ஏ ஃபஸ்ட்டு இருக்குன்னா இங்கே இ ஃபஸ்ட்டு இருக்கணும், கரெக்டாக தான் இருக்குது. இங்கே பியும் சியும் ஈக்குவல்னு சொல்லும் போது பி இங்கே செகண்ட் இருக்குன்னா இதுவும் இங்கே செகண்ட் தான் இருக்குது. அப்போ இந்த ஆர்டர் கரெக்டாக இருக்கிறனால அப்படியே எடுத்து நம்ம எழுதிக்கலாம். Therefore, triangle ABD similar to triangle ECD அப்படின்னு சொல்லிடலாம். இப்போ இங்கே என்ன சொல்லிக்கலாம்னா AA similarity அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ 2 ட்ரையாங்கிள் வந்து சிமிலர் ட்ரையாங்கிளாக இருந்தால் அதோடைய சைட்ஸ் வந்து ப்ரொபோர்ஷனலாக இருக்கும்னு நமக்கு தெரியும். இப்போ பாருங்கள், ஃபர்ஸ்ட்டு 2 சைடு எடுத்திங்கன்னா இங்கேயும் ஃபர்ஸ்ட்டு 2 சைடு தான் எடுக்கணும். இப்போ செகண்ட் 2 எடுக்கிறேன்னா இங்கேயும் செகண்ட் 2. இப்போ ஃபர்ஸ்ட்டும் லாஸ்ட்டும் எடுக்கிறேன்னா இங்கேயும்
ஃபர்ஸ்ட்டும் லாஸ்ட்டும் தான் எடுக்கணும். இப்போ இதில் நமக்கு எது தேவையோ அது 2 மட்டும் தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். இப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்? ஏபி பை ஏசி ஈக்குவல் டு பிடி பை சிடி. அது எங்கே இருக்குன்னு பாருங்கள். இதில் எது இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நமக்கு இல்லை. ஸோ இது நம்ம எடுக்க வேண்டாம். இது 2 மட்டும் எடுத்துக்கலாம். இது வந்து இங்கே இருக்கிறதுல இல்லவே இல்லை. ஓகே, இப்போ பாருங்கள். ஏபி பை இசி ஈக்குவல் டு பிடி பை சிடி. இங்கே பார்த்தீங்கன்னா ஏபி பை ஏசின்னு இருக்குது, நமக்கு இங்கே ஈசின்னு வந்திருக்கு. இந்த ரைட் ஹேண்ட் சைடு வந்து நமக்கு கரெக்டாக வந்துடுச்சு. பிடி பை சிடி, இங்கேயும் பிடி பை சிடி கரெக்டாக வந்துடுச்சு. இது மட்டும்தான் நமக்கு ஏசிக்கு பதிலாக ஈசின்னு வந்திருக்கு. அப்போ இதை நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஸோ இப்போ இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா இந்த ஏசிஇ அப்படின்ற ஒரு ட்ரையாங்கிள் பாருங்கள். இந்த பெரிய ட்ரையாங்கிளில் நமக்கு இங்கே இருக்கிற ஆங்கிள் வந்து 1ன்னா இதுவும் ஆங்கிள் 1 தான். ஸோ ஒரு ட்ரையாங்கிளில் 2 ஆங்கிள் வந்து ஈக்குவலாக இருக்குன்னா இந்த ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டில் இருக்க சைடும் இந்த ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டில் இருக்க சைடும் ஈக்குவலாக இருக்கும். அதாவது இது ஒரு ஐசோசெலஸ் ட்ரையாங்கிளாக இருக்கும். அதை தான் இப்போ நம்ம சொல்ல போகிறோம். ஸோ ட்ரையாங்கிள் ஏசி இஸ் ஐசோசெலஸ் அப்படின்னு எழுதிக்கலாம். ட்ரையாங்கிள் ஏசிஇ இஸ் ஐசோசெலஸ். ஸோ ஐசோசெலஸ் ட்ரையாங்கிளாக இருக்கிறதுனால இந்த 2 சைடும் கண்டிப்பாக ஈக்குவலாக தான் இருக்கும். அப்போ என்ன எழுதலாம்? ஏசி ஈக்குவல் டு சிஇ அப்படின்னு எழுதிக்கலாமா? ஏசி ஈக்குவல் டு சிஇ. ரீசனில் என்ன சொல்லலான்னா இந்த 2 ஆங்கிளும் ஈக்குவல்னு சொல்ல போகிறோம். அப்போ ஏ வந்து நடுவில் வர மாதிரி எழுதணும். அப்போ பார்த்தீங்கன்னா சிஏஇ அப்படின்னு எழுதலாம். ஃபஸ்ட்டு சிஏஇ வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா இப்போ இ வந்து நடுவில் வர மாதிரி எழுத போகிறோம். அப்போ சிஇஏ அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இந்த 2 ஆங்கிள் ஈக்குவலாக இருக்கிறதுனால இந்த 2 சைடும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதை ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கலாம், இதை ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கலாம். இப்போ இந்த 2 இருக்கு இல்லையா, இந்த சிஇக்கு பதிலாக இந்த ஏசியை நான் சப்ஸ்டிடியூட் பண்ண போகிறேன். இதில் பாருங்கள், இங்கே ஈசி இருக்குல்ல, ஈசினாலும் சிஇனாலும் ஒன்று தான். அப்போ இதுக்கு பதிலாக நம்ம ஏசின்னு போட்டால் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது ப்ரூவ் பண்ணிவிடுவோம். ஸோ அதனால் இப்போ ஈக்குவேஷன் 1 இம்ப்ளைஸ், இதை அப்படியே எழுதிக்கோங்க, ஏபி பை இந்த ஈசிக்கு பதிலாக நான் என்ன பண்ண போகிறேன்? இப்போ ஏசின்னு போட போகிறேன். பிடி பை சிடின்னு வந்துடும். இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது. இங்கே ரீசனில் என்ன எழுதிக்கலாம்னா ஃப்ரம் 2ன்னு எழுதிக்கலாம். ஸோ அவ்வளோதான், நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. ஸோ லாஸ்ட்டாக என்ன எழுதிக்கணும்னா ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு எழுதிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் இந்த தியரம். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க.